வெல்கம் டு சரண்யா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் பணியாரங்க. பால் பணியாரத்துக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அது நல்லா 1 ஹவர் ஊறினதுக்கப்புறம் அதை ஆட்டி கிரைண்டரில் ஆட்டி வச்சுக்கிட்டேன். இன்னொரு பக்கம் நம்ம மிக்ஸி ஜாரில் தேங்காய் பால் ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் மாவு ஆட்டி வச்சுருக்கேன். அந்த மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகரும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அந்த மாவோட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாய் நல்லா சூடாகட்டும். அது நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை, இல்லைன்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். இப்போ ஒரு சிரட்டையில் அந்த மாவை ஊற்றிட்டு அடியில் ஒரு ஹோல் போட்டு அது வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவை நம்ம இந்த மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வரல அப்படின்னா கொஞ்சம் சூடாக இருக்குங்க, போடுறப்ப ஆவி அடிக்கும். அந்த மாதிரி நீங்கள் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன்லேயோ இல்லை கையிலையோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். போட்டோடனே டக்குன்னு சவுந்துருங்க. அதனால் போட்டோடனே திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு கொஞ்சம் லேசாக வெந்தோடனே எடுத்துருங்க. எடுத்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஆட்டி வச்சுருக்க தேங்காய் பால் அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டோன்னா சூப்பரான பால் பணியாரம் ரெடி ஆயிரும். நீங்கள் தேவைன்னா கூட கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் கம்மியாக தான் போடுவாங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கூட சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.